அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னங்க எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேங்க, நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் தாங்க போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி இணைந்த அர்த்தநாதீஸ்வரா வடிவில் காட்சியளிக்கும் பழமையான கோயிலாகும். பிரிங்கி முனிவர் சிவனை மட்டுமே வழிபட்டதால் கோபமடைந்த பார்வதி சிவனும் பார்வதியும் ஒன்று என்பதை உணர்த்த அர்த்தநாதீஸ்வரர் ரூபம் தோன்றிய கதை இதன் தர வரலாறாகும். மேலும் முருகனுக்கு தனி சன்னதி உள்ளது. அர்த்தநாதீஸ்வரர் பாதி சிவனாகவும் பாதி பார்வதியாகவும் இருக்கும் தெய்வீக வடிவம் இங்கு மூலவராக அருள்பாலிக்கிறார். பாகம்பிரியாள் அர்த்தநாதீஸ்வரரின் இடது பகுதி சக்தி பார்வதி வடிவம் என்பதால் தாயார் பாகம்பிரியாள் என அழைக்கப்படுகிறார். மலைக்கோயில் மீது அமைந்துள்ளது. இது திருக்கோடிமட செங்கோடு என்றும் அழைக்கப்படுகிறது. பிரிங்கி முனிவர் சிவபெருமானை தீவிர பக்தர். எப்போதும் சிவனை மட்டுமே வலம் வந்து வழிபடுவார். பார்வதியை அவர் வழிபடாததால் பார்வதி தேவிக்கு கோபம் ஏற்பட்டது. சிவனும் பார்வதியும் ஒன்றே என உணர்த்த சிவன் தனது உடலில் பாதையை பார்வதிக்கு அளித்து அர்த்தநாதீஸ்வரர் காட்சியளித்த திருத்தலமாகும். இந்த நிகழ்வு நடந்த இடம் திருச்செங்கோடு. இங்கு அர்த்தநாதீஸ்வரர் அருள்புரிகிறார். தேவாரப்பாடல் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். ஆன்மீக முக்கியத்துவம் என்பது சிவன் பார்வதி இணைந்த வடிவம். அமைவிடம் நாமக்கல் மாவட்டம் உள்ளது. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் ஈரோடு சேலம் நகரிலிருந்து பெரும்பாலும் எளிதில் அடையலாம். அதாவது கொடிமாட செங்குன்றந்தூர் என்ற பெயருடைய திருச்செங்கோடு திருத்தலம் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்களில் எளிதில் 3வது திருத்தலமாக அமைந்துள்ளது. ஏறக்குறைய 2000 வருடங்களை தாண்டி இன்றும் செந்நிறமலை மேலே கம்பீரமாய் அமைய பெற்றுள்ள தலம். இத்திருச்செங்கோடு திருமலை சோனகிரி, ரத்னகிரி, சேடமலை, வாயுமலை, மேலுமலை என பல்வேறு பெயர்களை கொண்டு விளங்குகிறது. திருவண்ணாமலை போலவே மலையை தெய்வமாக வந்துள்ளது. திருவண்ணாமலை கிரிவலம் போலவே இங்கும் இந்த மலையை அமாவாசை தோறும் கிரிவலம் வந்து வணங்குகிறார்கள் பக்தர்கள். இந்த பாதை 6 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இந்த மலையின் வடிவம் காண்பதற்கே ஒரு முறையாவது என்பதும் சென்று பாருங்கள். மலையின் அடிவாரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையிலேயே சாலை அமைக்கப்பட்டது. மலை ஏறும்போது இந்த மலையை சுற்றி உள்ள சில மலைகளின் தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மலைச்சாலை திருக்கோயிலின் வாசல் வரை நம்மை அழைத்துச் செல்கிறது. படியில் செல்லும்போது 1200 படிகள் உள்ளது. அந்த 1200 படியில் பாதி வழியில் நாகதோசனையும் நாகலிங்கம் நம்மளுக்கு காட்சி தருகிறார். ஒரே கல்லாலான 60 அடி நாகம்